வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Hope you are having a great enthusiasm for the upcoming year. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான். சரியா நம்ம இங்கிலீஷ் தான் பேசுறோம், கிளாஸ் அட்டன் பண்றோம். சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேனர்ல, ஒரு டிபிக்கலா ஒரு போர்ட்ல எழுதி புரிய வைக்காம ஒரு ஃபன்னா ஆக்டிவிட்டியா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஒவ்வொரு செஷன்லயுமே ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுப்போம். அதை நம்மளுடைய கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல எப்படி கொண்டு வரலாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபைன். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we will start our session with a small motivational story. Okay. இந்த கதையினுடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா, your struggle is your power, the seed that never gave up. இந்த கதையில பார்க்கக்கூடிய ஒரு விதை, அது ஒருபோதும் அது விட்டு கொடுக்கவே இல்லை. என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? Seed that never gave up. So what is the seed that we are going to look into? So there was a very big desert. பெரிய ஒரு பாலைவனம். ஸோ பாலைவனம்னாலே மணலும் இதுவுமா இருக்கும், வெயில் தாங்காது, அங்கங்கதான் மரங்கள் இருக்குமே தவிர நீருங்கிறதே அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? ஸோ இதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா ஒரு பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்துல இந்த மணற்கடியில ஒரு சின்ன விதை, அதுவும் ஒரு டேட் பாம், அதோடைய விதை இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரைங் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ஸ்டாண்ட். இந்த மணல் தாண்டி வரணும்னு முயற்சி செய்யுது. தண்ணி இருக்குமா பாலைவனத்துல? கண்டிப்பா இருக்காது இல்ல, ரொம்ப குறைச்சலான அளவுலதான் இருக்கும், கம்மியான அளவுலதான் இருக்கும். ஸோ இட் இஸ் திங்கிங், ரொம்ப யோஜனை பண்ணுது, எப்படி நம்மளால இதுல வெளியில வர முடியும். இதெல்லாம் தாண்டி என்ன சொல்லணும்னா, தண்ணி மட்டும் இல்லாம இந்த விதை இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல். There was a huge stone that was on top of this seed. Okay, whatsoever the effort this seed is putting, it is unable to come. எப்படி வெளியில வர முடியும்? தலைக்கு மேல இவ்வளவு பெரிய பாறாங்கல், அதை தாண்டி எப்படி இந்த விதை ஒரு செடியா வளர முடியும் இல்லையா? அதுவும் ஆனா என்னெல்லாம் கடினமா போராடிதான் பாக்குது. இட் ட்ரைஸ் இன் லாட் ஆஃப் வேஸ் டு கம் அவுட். At times it feels very weakened. அவ்வளவுதான், இந்த விதை இந்த பூமிக்கடியிலே அப்படியே பொறிஞ்சிட வேண்டாம். நம்மலாம் ஒரு மரமா, ஒரு செடியாவோ மரமாவோ நம்ம வரப்போறது கிடையாது வெளியில அப்படின்னு நினைக்கணும். திடீர்னு அந்த இடத்துல, பாலைவனத்துல ஒரு வீசக்கூடிய காத்து, அந்த காத்து மென்டமா சொல்றதா அந்த விதையில, நீயும் மேல எழும்பி வரணும்னு நினைக்கிறேன், நீ இன்னும் வளரலாமே, நீ கீழே, அதாவது if at all you grow below this definitely you can grow அப்படிங்கிற ஒரு இனிய குரல்ல அந்த குரல் கேக்குதான் இந்த விதைக்கு. என்னது, நம்ம மேலதானே வளர முடியும் நம்ம நினைச்சோம், நீ வழியும் வளர முடியுமா? பூமிக்கு அடியில போய் வளருங்க அந்த ஒரு குரல் கேக்குறது. நீ எதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாத, நீ இந்த தாண்டி முயற்சி செய்யி, உனக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுதான் அந்த குரலினுடைய ஒரு அறிவுரையா இருந்ததான். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் புட்டிங் எஃபர்ட். முயற்சி செய்ய ஆரம்பிக்குது. நம்ம மேலதான் எழுதி வரணுமா? நம்ம அந்த காத்து சொன்னா போல நம்ம முயற்சியை எடுப்போம், கீழ் வழியா அந்த வேரை நம்ம பலப்படுத்திப்போம் அப்படிங்கிறதுதான் இதனுடைய எண்ணமா இருக்கு. The deep seed plan was like this: let me grow internally, let me make my roots stronger, was its intention. So slowly the roots starts growing. It keeps reminding itself to not complain, look downward. Do not complain, look downward was the repeated lines that it kept saying to itself. தனக்கு தானே மறுபடியும் சொல்லுது. ஒரு முறையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கீழே பாரு, வேற எப்படி நம்மளால முயற்சி செஞ்சு வளர முடியுங்கிறத பாரு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிருந்தான். நாளடைவுல அந்த வேர்லாம் பெருசா பரவ ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்டட், the roots are getting enriched and it is growing lot more downwards towards the earth.
அதோட வேர் வந்து ஆழமா போக போக என்ன ஆகுது, ஒரு இடத்துல நீர் இருக்கிறது வந்து அதால உணர முடியும். இட் இஸ் ஏபிள் டு ஃபீல் த வெட்னஸ் இன் திஸ் எர்த். ஸோ இட் ஃபீல்ஸ் தட் தெர் இஸ் சம் வாட்டர் ஓவர் ஹியர். இடத்துல ஏதோ ஒரு நீருக்கான அறிகுறி இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதுக்கு தோன்றுது. ஸோ நவ் த ரூட்ஸ் ஆர் ஆல்ரெடி க்ரோன் ஸ்ட்ராங்கர். ரொம்ப ஆழமா டீப் ரூட்டண்டா இந்த வேர்கள்லாம் வளர்ந்துருது. ஸோ இப்போ என்ன பண்றது, வேற ஏதாவது இடம் கிடைக்கிறதா, இப்படிதான் நம்ம வளரணும். இப்போ ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கு பூமி வெளியில. பாக்குறத இந்த பாறைக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம், சின்னோட இடம், இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். There's a small space over there wherein the leaf can erupt over that place. So what it does, it starts putting effort. ஒரு சின்ன இலையா இருந்தது அப்படியே வளர ஆரம்பிக்கும். நாளடைவுல அது ஒரு மரமாவே ஆயிடும். என்னதான் பண்ணாலும் இந்த பாறையை வந்து தள்ளணும்னு பார்த்து முயற்சி செய்யும். பாறையை வந்து இந்த ஒரு சின்ன விதையால தள்ள முடியும். அதனுடைய வேர்களை வந்து அது பலப்படுத்தினது. வேரை வந்து பலப்படுத்தினதுனால நாளில் ஒரு சின்ன செடியா வெளியில வர முடியுது. It started growing into a plant. The plant became a tree, and finally it became a date palm tree. And it stood up in front of this rock. இந்த பாறையை விடவே உயரமா அதை தாண்டி இது வளர்ந்து வந்தது. Suddenly there is a big storm. பெரிய புயல் அடிக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள்லாம் என்ன ஆகுது, இந்த புயல்னால வீசி தள்ளப்படுறது. It couldn't manage this forceful storm. But what happened to this date palm that grew out of despite all these boundaries? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இந்த date palm வந்திருக்கு, சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? It couldn't grow upward. It made its roots stronger. Then it found a small way. Then it grew up into a date palm tree. Suddenly, a storm comes and all these small trees which were around in this desert gets flown away. பறந்து வீசப்படுறது, தூக்கி வீசி எடுக்கப்படுறது. ஆனா இந்த டேட் பாம் மட்டும், பனைமரம் மட்டும் அப்படியே இருந்தது, அசரவே இல்லை. வை, ஏன் யாராவது சொல்ல முடியுமா ஏன் அது அப்படியே இருந்தது? அதால வந்து இந்த புயலை தாக்கி தாங்கிக்க முடிஞ்சது ஏன் யாராச்சும் சொல்ல முடியுமா? என் சம்மன் சே சாட் பாக்ஸ்லயும் அன்மியூட் பண்ணி சொல்ல முடிஞ்சாலும் ஓகே தான். மற்ற மரங்கள்லாம் அப்படி எளிமையா விழுந்துட்டு இருந்த புயல் காத்துல. பட் திஸ் date palm, it stood stronger. Why? Shall I tell you the reason? Because its roots were stronger. அவ்வளோ ஆழமா பலமா இருக்குது அதோடைய வேர்கள். அதனாலதான் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அதால தாங்கிக்க முடிஞ்சது. Other trees, it grew easily. ரொம்ப எளிமையா வளர்ந்துருக்கு. காத்து இருந்திருக்கு, தண்ணி கிடைச்சிருக்கு, அதுக்கான வளர்றதுக்கான இடமும் இருந்திருக்கு, ரொம்ப எளிமையா வளர்ந்துருக்கு. ஆனா இந்த மரத்துக்கான வளர்ச்சி வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. It couldn't have a small space also. It had a huge rock on top of it. ஆரம்பத்திலே பார்த்தோம்னா ஒரு பெரிய பாறை இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஒரு காத்தினுடைய ஓசை, அந்த காத்து என்ன சொல்றது, நீ ஏன் மேல் பக்கமா வளர்ந்து நினைக்கிறேன், உன்னுடைய வேர்களை வந்து பலப்படுத்திக்கோ, உனக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். மேக் யூர் ரூட் ஸ்ட்ராங்கர், டோன்ட் கம்ப்ளைங்கிற அந்த வார்த்தை மறுபடியும் தாண்டி சொல்லுங்க. That is the reason it made its roots stronger, and now it grew into a strong date palm tree which couldn't be shaken by this storm. புயலாலையும் அதால அசைச்சுக்க முடியும். இல்லைன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன், பொறுமை வேணும். நம்ம செய்யணும் அப்படிங்கிற இந்த உறுதியான மனசும் நமக்குள்ள இருக்கணும். எல்லாருக்குமே வந்து சக்சஸ்ங்கிறது உடனடியாவோ டக்குன்னு கிடைக்கிறது. சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். இந்த மரத்துக்கும் அதே போலதான், நம்மள இருக்கிற நிறைய பேருக்குமே அப்படிதான். We will put efforts, but we will not be getting or reaping the results for the efforts that we put. நம்ம போடுற முயற்சிக்கான பலன் உடனடியா நம்மள நிறைய பேருக்கு கிடைக்கிறது. That is not at all an issue. அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்க வேண்டாம். Keep continuing. To push forward through difficult ultimately turns into your weakness into your greatest strengths. So keep pushing yourself and turn your difficulties into your greatest strengths. With that good motivation note, we will start this class into spoken English. So
நம்மள நிறைய பேருக்கு எழுத்துக்கள் இங்கிலீஷ் ஆல்பபெட்னு வருது 26 எழுத்துக்கள்ங்கிறது நமக்கு தெரியுது. We know that there are 26 letters in English alphabet. How many are there? 26 letters are there. All of you are aware of it. இதுல வந்து யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இதுல வந்து ஒரு சின்ன பைஃபர்கேஷன் என்ன, வவல்ஸ் நம்ம சில எழுத்துக்களை பிரிக்கிறோம், சில எழுத்துக்களை வந்து கான்சனன்ஸா நம்ம பிரிக்கிறோம். Depending upon the sound that each letter gives, it is being bifurcated into vowels and consonants. So, இந்த 5 எழுத்துக்களை நம்ம வந்து vowels ஆகும். A, E, I, O, U. A, E, A, E, I, A, U. These are the sounds for the 5 vowel letters. The remaining letters, apart from these 5 letters, இந்த 5 எழுத்துக்களை மீறும் 5 எழுத்துக்களை தவிர இருக்கக்கூடிய மீதம் உள்ள எழுத்துக்களை தான் நம்ம கான்சனன்ஸ் சொல்லுவோம். B, C, D. Goes on. H, correct. J, K. Like that, the remaining 21 letters up to Z, these are termed as consonants. Times, there are letters wherein it has a similar sound. இப்போ இந்த லெட்டரை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், ஆல்பபெட் வந்து என்னது ஏன்னு சொல்றோம், ஆனா அதுக்கான உச்சரிப்பு அதுதானா அ அப்படிங்கிறது தான் அதோடைய சத்தம். And although the letter is A, the sound of this alphabet is A, right? Same way, we are having letters which are having similar sounds. அப்படியா, ஒரு எழுத்துக்கு அதாவது ஒரே மாதிரியான சத்தம் 2 எழுத்துக்கு இருக்கு, அந்த மாதிரி கூட இருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த லெட்டர் யூஸ் பண்ணணும், அது எப்படி தெரியும்? நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். அத வந்து இந்த சந்தேகமே வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியா காமிக்கு, கேமா. ஓகே, you might also be wondering why is so. So first, let us unjumble the words given over here. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல போறேன், சஸ்பென்ஸா இருக்கு இல்லையா, பார்க்கலாம். இது பார்த்தோம்னா cat, the mat, the sat on அப்படின்னு இருக்கு. ஒரு சென்டென்ஸ், ஒரு அர்த்தமுள்ள வாக்கியம் தான். அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் தி சென்டென்ஸ் ஓவர் ஹியர்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் வேணா உங்களுக்காக ட்ரை பண்ணட்டுமா? அடுத்த சென்டென்ஸ் நீங்க ட்ரை பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? The cat sat on the mat. Cat sat on the mat. Is the sentence very easy? Yeah. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த 4 சென்டென்ஸ் இருக்க போது நீங்க எனக்கு ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. For coconut broke the festival week. நாங்க பண்டிகைக்காக தேங்காய் உடைச்சோம், அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? How do we say it in English? We, correct, very good. Broke, வைத்தோம், we broke the coconut. We broke coconut. Yes, perfect. We broke coconut for the festival. இது என்ன மேம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன பண்ண போறோம்? பொறுமையா இருங்க, சொல்ல போறேன். It's cub, lions, the mother followed. Lions, cub, followed its mother. Cat, kettle, stove, the kettle on boiling is the kettle is good. Where it is boiling, the kettle is boiling. Where it is boiling, it is boiling on the stove.
மேல இந்த ஒரு கெட்டில் ஆனது கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னா இந்த சென்டென்ஸ். இங்க பார்த்தோம்னா கேட்டில். இந்த வேர்ட் அதோடைய சவுண்டை மட்டும் சொல்றேன். இப்ப உங்கள நிறைய பேருக்கு கேட், கெட்டில் எல்லாமே கங்கிற சவுண்ட் தானே மேம் வருது. எப்படி நான் சிங்கிறத எழுத்த உபயோகிப்பேனா, கேங்கிற லெட்டரை உபயோகிப்பேனா, எதை பயன்படுத்தணுங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? உங்களை நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்துருதா? வெரி குட். இந்த சந்தேகம் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சென்டென்சஸ் கொடுத்தேன். ஒன் லாஸ்ட் சென்டென்ஸ். கிங்டம், wisely, king, ruled the, again the word is written. The king, kingdom, wisely. Wow, super. So the sentences la நம்ம rearrange பண்ணிட்டோம். The cat sat on the mat. We broke coconut for the festival. The lion's cub followed its mother. The kettle is boiling on the stove. The king ruled the kingdom wisely. So what is it that you're trying to tell us, ma'am, over here? என்ன சொல்ல வரீங்க இந்த இடத்துல? என்ன சொல்ல வர தெரியுமா? Cat, kettle, cub. These are the words that I want to stress over here. Cat, kettle, cup. Right? All these words, this if you look, the letter C and K is having the sound as K. What were the other two words? Coconut. Another word was king. So if at all you take these letters, உங்கள எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும்? Cat, kettle, cup, coconut, king. Although the sound of these letters, these two letters is K, K, cat, kettle, cub, same sound, but why is it so that I am using C over here and I am using K over here? Is there any rule over here? ஏதாவது ரூல் இருக்கானா? இந்த மாதிரி வார்த்தைகள்ல சி தான் பயன்படுத்தணும், கே தான் உபயோகிக்கணுங்கிற ஏதாவது ரூல் இருக்கா? Yes, there is a rule for it. What is the rule? C goes with the rule A, O, and U. K goes with the other two. இப்ப ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். K, right? Yeah. Small tight over here. K goes with the other two. C goes with A, O, and U. K goes with the other two. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த ரூலை மட்டும் சொல்லுங்க மறுபடியும். C goes with A, O, and U. K goes with the other two. இப்ப இங்க இருக்கிறது எல்லாம் என்ன? double letters. Right? So இந்த C-ங்கிற எழுத்து A, O, U எழுத்துக்களோட நம்ம பயன்படுத்தணும். Looks like a cat over here. Cat மாதிரி இருக்கா? Fine. So the letter C goes with the letter A, O, and U. K goes with the other two. அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்க வரேன் இந்த இடத்துல? If at all the letter is followed by, இந்த எழுத்தான சிக்கு அப்புறம் பின் தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தானது ஏ, ஓ, யூவா இருந்ததுன்னா நான் சிங்கிற எழுத்தை தான் பயன்படுத்துறேன். If at all it is written with either I or E, I use the letter K in the beginning. நீங்க பாத்தீங்கன்னா cobbler, cot. Yeah? Any other word you know? Cup. Very good. So C goes with A, O, and U. Cap. Very nice. Cap. Full form now. So C வந்து நம்ம எப்ப பயன்படுத்துறோம்? ஆரம்ப எழுத்தா நம்ம எப்ப பயன்படுத்துறோம்னா அது பின்தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தானது A, O, U அதுவா இருந்ததுன்னா நம்ம C வந்து பயன்படுத்துறோம். ஏன் நம்ம இந்த இடத்துல இந்த ரூலை தெரிஞ்சுக்கணும்? Because these two letters are having the same phonic sound as K.
எந்த இடத்துல வந்து C-ய பயன்படுத்தணும், எந்த இடத்துல K-ய பயன்படுத்தணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ரூலை நான் கொடுக்குறேன். Then next rule was K goes with the other two. Other two னா என்ன? மீதமுள்ள vowel letters எது? I-வும் E-யும். K goes with the other two. But all you look into examples. Kettle, இந்த example கொடுத்ததே. Kettle. See, it is followed with the letter E. That's why I use the letter K. Kitten. Very nice. Kitten. Key. Wow, super. Formula இருக்கீங்க எல்லாரும். Very nice. Now that I told the rule, C goes with A, O, and U. K goes with the other two. So, இனிமே இந்த ரூலை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஓகேயா? எப்போ வந்து C-ய பயன்படுத்தணும், எப்போ வந்து K-ய உபயோகிக்கணும், இந்த ஒரு ரூலை நம்ம பார்ப்போம். ஞாபகம் வச்சுப்போம். Alright? Same rule has been placed over here. சொல்லுங்க பாப்போம். C goes with A, O, and U. K goes with the other two. C goes with A, O, and U. K goes with the other two. This is the rule. Right? எப்ப C-ய பயன்படுத்தணும், எப்ப K-ய உபயோகிக்கணும், ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய உச்சரிப்பானது சத்தமானது ஒரே மாதிரியா இருந்தாலும் எப்ப எங்க உபயோகிக்கணுங்கிறத நம்ம இந்த ஒரு ரூலை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த வர வார்த்தைகள் எல்லாம் இந்த ரூல் ஃபாலோ பண்றதான்னு பாருங்களேன். Let me know whether these words over here are following the rule or not. அதாவது இப்ப C பின்தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தானது AOURனா அங்க நான் C-யை தான் பயன்படுத்துவேன், K-யை பயன்படுத்த மாட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க சரியாதான் பயன்படுத்திருக்காங்களா, இது ரூலா இல்ல இது எக்ஸெப்ஷனா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஆல்ரைட். Kangaroo. You have known this animal, right? Kangaroo. இங்க கவனிச்சோம்னா K பின்தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தானது என்னமா இருக்கு? A-ன்னு எழுதியிருக்கு. ஆனா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? CANGAROO நான் கொடுத்திருக்கோம். No. We are used to this spelling of KANGAROO. Right? So this is a exception to the rule. அதாவது இந்த ரூலை ஃபாலோ பண்ணாத ஒரு வார்த்தையா இருக்கு. ஏன் அப்படி? அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு ரூல்னு இருக்குன்னா அது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம், அது இல்லைன்னா அது என்ன காரணங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? The word kangaroo, it came into English from an Australian Aboriginal language. ஆஸ்திரேலியன் எழுத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஸோ இங்கிலீஷ் kept its original spelling. அந்த ஒரிஜினல் ஸ்பெல்லிங்கே அதை ரீடைன் பண்ணதுனால இந்த வார்த்தையானது அந்த எக்ஸெப்ஷனை ஃபாலோ பண்றது. Yeah, that is why it is an exception to this rule. Kitchen. Does this word follow the rule or not? கிச்சன்ங்கிற வார்த்தையில நான் முன்னாடி சொன்னேன் AOU for C, K goes with the other two. இது இந்த ரூலை ஃபாலோ பண்றதா இல்ல எக்ஸெப்ஷனா இருக்கா? Just tell me, follows the rule or exception to the rule? Exception இல்லைன்னா அது ஃபாலோ பண்ணலைன்னு அர்த்தம். I would have given it wantedly. It might have followed the rule, but still I would have given as an example, or it might be an exception as well. Can someone say whether it is following the rule or it isn't following the rule? Following? Yes, it follows the rule. We learned that before I, K sound is often written with K. Yeah? So it is following the rule. Chemist. Chemist. The lab la irupangale. Chemistry ங்கிற word கேட்டிருப்பீங்க. Chemist. So one who deals with all these is in the chemistry lab. Chemist. So it is an exception to the rule. பாத்தீங்கன்னா E தான் இருக்கு. CHங்கிற எழுத்துக்கள் இரண்டுக்குமே சேர்த்து சவுண்டா இருக்கு. இத பின்தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தானது E. K follows
the rule of INE. INE பின் தொடர்ந்து இருந்ததுன்னா K தான் பயன்படுத்தணும். அப்படின்னா KEMIST தானே எழுதியிருக்கணும். ஏன் நம்ம இங்க CHEMIST எழுதியிருக்கோம்? It's an exception to it. We learned that before. K sound is often written before I. We use K. But Greek words, so this is having a Greek originality. Greek words bring their own spelling habits into English. Character, chorus, architect. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா it is having O, I, all these letters aren't following the rule. So it is an exception to it. Okay? Certain Greek words are exception to this rule. So முதல்ல பார்த்த உதாரணத்துல எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்ல இருந்து எடுத்திருந்து அதனால அந்த எக்ஸெப்ஷன் சொன்னோம். அடுத்த வந்த வார்த்தை வந்து yes it was following the rule. Koala, koala. It is an animal. Then we said C is followed by A O U. பார்த்தோம்னா O தான் இருக்கு. ஆனா ஏன் நம்ம வந்து CA எழுதல, COALA எழுதல? Again, for O we usually use C. Here, this word koala also comes from Australian Aboriginal language. So the English kept its original spelling. Anana koala begins with KO. Anana KO எழுத்தோடய ஆரம்பிக்கப்படுது. City. இதே நம்ம வித்தியாசமா இருக்கு. கங்கிற சத்தமே வரலையே இந்த வார்த்தையில. சிக்கும் கேக்கும் ஆன சத்தம் என்னன்னோ கப், கேட், காட். இது எல்லாத்துக்குமே கங்கிற சவுண்ட் இருந்தது. கெட்டல்லையும் அப்படிதான் இருந்தது. ஆனா இங்க பார்த்தோம்னா கிட்டின்னு நம்ம சொன்னோமா? இல்லையே. we are telling it as we are pronouncing it as city. சவுண்ட் தானே இங்க வருது. இது என்ன புது ரூலா இருக்கு? இங்க பார்த்தோம்னா ஐ வேற பின் தொடர்ந்து இருக்கு. அப்படி பார்க்க போனா KITIல வந்திருக்கணும். Again, there is an exception to this rule. Y often sees sound. If at all it is having sound, it is exception to it. City, center, cycle. We use C before E and I. In case it's having the sound as city, center, cycle. So all these are exceptions to the rule of C and K that I mentioned first on the board. Boardல ஆரம்பத்தில் எழுதினேன் அந்த ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாத சில வார்த்தைகள் தான் இது. ஸோ நீங்களும் வீட்டுக்கு போய் நீங்க புத்தகங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? You would have come across lot of words wherein it would have followed the rules, it wouldn't have followed the rules. So have a look into it and let me know in next session. அடுத்த கிளாஸ்ல இந்த வார்த்தைகள்லாம் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது மேம். இந்த வார்த்தைகள்ல வந்து இது எக்ஸெப்ஷனா இருக்கு, இந்த ரூலை அதை ஃபாலோ பண்ணல. Let it be for C or K. So make a note of it, whether it is following the rule of this one, this. If it isn't so, write it as exception. Exception no எழுதி நீங்க எனக்கு சொல்லலாம். நானும் தெரிஞ்சுப்பேன், உங்களுடைய நண்பர்களும் இங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. So take it as a small homework. Okay. எழுத்து அந்த எழுத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான உச்சரிப்பு, but it isn't following the rule. So what is its rule? What are the exceptions to the rule? We got to know. எழுத்தான சிக்கும் கே இந்த வித்தியாசம், அது எங்க அந்த ரூல் ஃபாலோ ஆகுது, எங்க ஃபாலோ ஆகல. பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், ஃபைன். அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, another interesting one means so few sentences in Tamil. சில வாக்கியங்கள் வந்து தமிழ்ல இருக்கும், அதை வந்து நீங்க எனக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. பாப்போமா? உங்களுக்கு ஆப்ஷன்ஸா வேற நான் கொடுத்துப்பேன், நீங்க அதை எனக்கு சூஸ் பண்ணா போதும். இந்த வாக்கியத்துக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இதுதான் அப்படிங்கிறத சொன்னா கூட போதும். ABC.
வந்து பார்த்தோம்னா சில வாக்கியங்கள் இருக்கு. நான் என் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். I wrote a letter to my friend. I to my friend wrote a letter. I a letter wrote to my friend. இந்த ஆப்ஷன் சரி. இதுல எல்லாமே ஒரே மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்க தான் இருக்கு. So what is the correct option over here? நான் என் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். A, B, C. Which one? I wrote a letter to my friend. Yes, correct. I a letter wrote to my friend. அப்படி எழுதலாமா? அப்படி நம்ம பேசும்பொழுது அது எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனா இருக்குமே தவிர it is in a proper manner to communicate to the person. என் தங்கை நூலகத்தில் புத்தகங்கள் படிக்கிறாள். Sister reads books in the library. My sister books reads in the library. Books my sister reads in library. Sister reads books in the library. Exactly. ஆசிரியர் மாணவர்களுக்கு புதிய கருத்தை விளக்கினார். The teacher to the students explained a new concept. The teacher explained a new concept to the students. Explain the teacher a new concept to the students. So சில வாக்கியங்களை பார்த்தோம்னா அது நேரடியான டிரான்ஸ்லேஷனா இருக்கே தவிர எக்ஸாக்டா மீனிங் இன் ப்ராப்பர் மேனரா இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. So which is the correct formation of the sentence for the given Tamil sentence? The teacher explained a new concept to the students. Very nice. Great. மழை பெய்தாலும் அவர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள். They although participated in the rained competition. Exact translation இல்ல இந்த sentence. Although rained it, they participated competition. Although it rained, they participated in the competition. So என்னதான் இந்த மூணு வார்த்தைகள் ஒரே மாதிரியான அர்த்தத்தை தெரிவிச்சாலும்
இங்கிலீஷ்னு வரும்போது அதுக்கான ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட் வேண்டியிருக்கு இல்லையா? யார் விளையாடுறா, என்ன பண்றாங்க, அது எங்க போய் சேருது, இதோடைய பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா இருந்தாதான் அதோட வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸாவே மாறுது. கரெக்டா? although it rained they participated in the competition. மழை பெஞ்சிருந்தாலுமே அவங்க காம்படிஷன்ல கலந்துட்டாங்க. இப்படிதானே நம்ம அதை புரிஞ்சுப்போம். அது இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் கொடுக்குறதா? எஸ், இட் இஸ் கிவிங். சோ நீங்க இப்ப இதுல பார்த்ததுல என்ன தெரிஞ்சுக்க வரீங்க? although I see lot of sentences in Tamil, when I have to translate the same into English, I can't translate it exactly. அதே வார்த்தைகளை வந்து நான் பயன்படுத்த முடியும். அதோடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒழுங்கா இருக்கணும். அதாவது யார் செய்யறா, என்ன செய்யறாங்க, யார போய் சேருது, இந்த 3 விஷயங்கள் முக்கியமா இருக்கா? எஸ். யார் செய்யறா, என்ன செய்யறாங்க, யார போய் சேர்றது, who receives the action. இங்க பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்ட்ங்கிறது தான் யார் அந்த வேலையை செய்யறாங்க, என்ன வேலையானது செய்யப்படுறது, அந்த செயல் வந்து அந்த ஆக்ஷன் யார போய் சேருது. சோ சப்ஜெக்ட் இஸ் ஹூ, பெர்ஃபார்மர் ஆஃப் ஆக்ஷன், யார பத்தி பேசப்படுது அது சப்ஜெக்ட் ஆயிடுது. யார பத்தி நம்ம பேசுறோம் அது ஆரம்பத்துல வரணும், அதை பின்தொடர்ந்துதான் அந்த வேர்ப் ஆனது வரணும் இல்லையா? வேலையை செஞ்சேன் நான் அப்படின்னு சொல்வேனா, நான் வேலையை செஞ்சேன்னு சொல்வேனா? முதல்ல சப்ஜெக்ட் வரணும். நான் வேலையை செய்யறேன் அப்படி பார்க்க போனா சப்ஜெக்ட் யார் செய்யறா, நான் செய்யறேன், நான் செய்யறேன். verb. So soon after the subject, it is verb. So who is receiving the action? It is the object. It receives the action. So subject whoங்கிற கேள்வியை நம்ம இங்க எழுப்புறோம். என்ன செயல், what is the action? It is for the verb. Who receives the action? யார் அந்த செயலை வாங்குறாங்க, அது ஆப்ஜெக்டா இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் நான் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னேன். நம்மளால சரியான சப்ஜெக்டையும் வேர்பையும் ஆப்ஜெக்ட், அதாவது செயலை செய்யக்கூடிய நபர், செயல், என்ன பொருள், அது யாரை போய் சேருது, இதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்றோமா, அதை பிளேஸ் பண்றோமா, அதை பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டியே நான் உங்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, இங்க இப்ப யாரு சப்ஜெக்ட், வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன தெரிஞ்சுட்டீங்க. இப்ப நீங்க இதை ஐடென்டிஃபை பண்றீங்களான்னு பாப்போமா? நான் சென்டென்சஸ் மட்டும் இங்க பிளேஸ் பண்றேன். மை கிராண்ட் ஃபாதர் டெல்ஸ் us இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். என்னுடைய தாத்தா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் எனக்கு சொல்லுவார் எங்களுக்கு. மை கிராண்ட் ஃபாதர் டெல்ஸ் us இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். ஓகே. Another sentence, the principal appreciated the students for their hard work. பிரின்சிபல் வந்து மாணவர்களை வந்து அவங்களுடைய கடினமான உழைப்புக்கு வந்து பாராட்டினாங்களாம். The scientist discovered a new species of butterfly. So these 3 sentences have been placed over here. இந்த 3 வாக்கியங்களை வந்து நான் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். இந்த 3 வாக்கியங்களை ஒன்னொன்னா இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் யார் செய்யறாங்க, என்ன செய்யப்படுது, யார் வாங்கிக்கிறாங்க அந்த செயலை. ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், இதை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களா பார்ப்போமா? ஸோ மை கிராண்ட் ஃபாதர் டெல்ஸ் us இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். இன் திஸ் வாட் இஸ் தி சப்ஜெக்ட்? இதுல எது சப்ஜெக்டா இருக்கு? யார் செய்யறாங்க செயலை? என்னுடைய தாத்தா செய்யறாங்க. என்னுடைய தாத்தா, மை கிராண்ட் ஃபாதர் இஸ் தி சப்ஜெக்ட். என் தாத்தா என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. So tells becomes the verb. என் தாத்தா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். Who receives the action? நாங்க தானே வாங்கிக்கிறோம். கதைகள்லாம் யார் வாங்கிக்கிறாங்க? நாங்க தான். என்ன வாங்கிக்கிறோம்? கதைகள். So my grandfather is the subject. Verb is tells. Object is interesting stories. Who is receiving the action? It is we that who is receiving it. Next sentence. The principal appreciated the students for their hard work. இந்த சென்டென்ஸ்ல இது சப்ஜெக்ட், யார் செய்யறாங்க, யார் அப்ரிஷியேட் பண்றாங்க, சயின்டிஸ்டா இந்த சென்டென்ஸ்ல? ஆஹா, is the principal. Principal is the subject over here. Appreciated is the verb. Perfect.
யார அப்ரிஷியேட் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்காக அப்ரிஷியேட் பண்ணாங்கிறது தான் ஹார்ட் ஒர்க். அது நமக்கு இங்க தேவையில்லை. யார் அந்த செயலை வாங்கிக்கிறாங்க? மாணவர்கள் தானே அப்ரிசியேஷனை வாங்கிக்கிறாங்க. The one who does the action, the doer of action is subject. Action being done is verb. Receiver of action is the object. Last sentence. The scientist discovered a new species of butterfly. Who discovered? The scientist. Discovered. Perfect. Is the verb. என்ன கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானி? புது ஸ்பீஷீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளையை வந்து கண்டுபிடிக்கணும். They discovered the new species of butterfly. So let us check whether you have placed the subject, verb, object. அதாவது ஒரு கோர்வையான வார்த்தைகளை வந்து நான் வரிசைப்படுத்தும் போது அது முழுமையான அர்த்தத்தை கொடுக்குறதா, அது வந்து ப்ராப்பர் மீனிங்கா இங்கிலீஷ்ல தருதா அப்படின்னு பார்க்க போனோம்னா, the sentence should have subject in the beginning followed by the verb, then comes the object. Correct? சூப்பர். சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா அதை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் பத்தி பார்த்தோம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டுடைய பிளேஸ்மெண்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் எங்க வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? இனிமே நீங்க சரியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ரைட்? I hope you'll be able to identify the sentences in appropriate manner. சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டா? So if at all you take a sentence, it is nothing but group of words that gives complete meaning. ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும். கோர்வைகளான வார்த்தைகள் அது வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தையும் நமக்கு தரணும். That gives complete meaning. It is to be called as sentence. பார்க்க போனா யார் அந்த செயலை செய்யறாங்க? Who is the subject? Action being performed is the verb. Next comes the object. இந்த பேட்டர்ன்ல இருந்தாதான் it gives us a complete meaning. இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இன்னும் பின்னுமா மாறி இருந்தா கூட it will not give us a complete meaning in an appropriate manner. Right? So this should be the pattern for us to give a complete meaning in a correct manner. Receives the action. What receives the action? It is the object that receives the action. சொன்னாலுமே இந்த சென்டென்ஸ் நான் அவன்கிட்ட கொடுத்தேன், நான் அவன்கிட்ட கொடுத்தேன். யார் கொடுக்கிறா? நான். So I am the subject. The word I is the subject. என்ன பண்றேன்? That is nothing but object, which is nothing but verb. யார்கிட்ட கொடுக்குறேங்கிறது தான் இங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன கொடுக்குறேங்கிறது சொல்லல. I gave chocolates சொல்லியிருந்தா அது ஒரு நேரடியான பொருளா இருக்கும். இந்த கொடுக்குறேங்கிற வார்த்தை யார் வாங்கிக்கிறா? அவன் வாங்கிக்கிறான். I gave him. So it may be either a person or object. நேரடியாக ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்கலாம். It can either be person or a direct object. நேரடியாக ஒரு பொருளை பத்தி சொல்லப்பட்டிருக்கலாம். இல்ல யார்கிட்ட போய் சேருதுங்கிற தகவல் நமக்கு கிடைக்கலாம். So the object can be any of these two things. It can either be a direct object or a person who is receiving the action. All right. சரி, இப்போ சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு. இப்ப நான் காட்ட போறிய சில வார்த்தைகள் தவறா இருக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் டு பி த டிடெக்டிவ். நீங்க தான் போலீஸா வந்து எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. ஓகே? உங்களை எத்தனை பேர்
இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ என்ன தப்பா இருக்கு? சப்ஜெக்ட் தப்பா இருக்கா, வேர்பு தப்பா போட்டுருக்காங்களா, இல்ல ஆப்ஜெக்ட் வந்து சரியா பிளேஸ் ஆலையா, இதை நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. அப்போமா ஸோ அகைன் இட் இஸ் கோயிங் டு பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ கேம், மேஸ் சேலஞ்ச் மாதிரி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். Yesterday I to my friend wrote a letter. Yesterday I to my friend wrote a letter. அப்படியா சொல்லுவோம்? நேத்திக்கு நான் என் நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இது தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கரெக்டா இருக்கு. இங்கிலீஷ்ல இந்த சென்டென்ஸ் ப்ராப்பரா இருக்கா? Yesterday I to my friend wrote a letter. verb வந்து பிளேஸ் பண்ணிருக்கக்கூடிய இடம் தவறா இருக்கு இல்லையா? verb placement error. I wrote a letter to my friend தானே எழுதியிருக்கணும். I wrote a letter to my friend தான் எழுதியிருக்கணும். So it is verb error over here. It isn't placed properly. The players, the coach listened carefully to. The players, the coach listened carefully to. Object error, word order error. அதுவா subject error, word order error. Yes, the words aren't placed properly. The players My brother completed successfully the project. Subject error, verb error, adverb placement error. அதாவது ஒரு செயலை பத்தி கூடுதலான தகவல் கொடுக்கணும்னா அது adverb. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும்? My brother successfully completed the project ன்னு இருக்கணும். brother successfully completed the project ன்னு இருந்திருக்கணும். ஆனா அது அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. My brother சப்ஜெக்ட் வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. ஆனா சக்சஸ்ஃபுல்லிங்கிற வார்த்தை முதல்ல வந்து இருந்திருக்கணும். ஸோ அட்வர்ப் பிளேஸ்மெண்ட் இடத்துல தவறுதலான அட்வர்ப் முன்னும் பின்னுமா மாத்தி எழுதப்பட்டது. The audience applauded the loudly. The audience applauded பாராட்டுறது, கை தட்டுறது. applaudedனா கை தட்டுறது. The audience applauded the loudly. அப்படி சொல்லுவோமா? Is it object error? Let me check. One of you have told me it is object error. Perfect. Super. She don't understand the question. She அவர் புரிஞ்சுக்க மாட்டா. எதை புரிஞ்சுக்க மாட்டா? கேள்வி புரிஞ்சுக்க மாட்டா. ஓகே. ஷீன்னு வரும்போது அங்க எந்த இடத்துல என்ன எரரா இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? ஆப்ஜெக்ட் எரரா இல்ல சப்ஜெக்ட் வந்து தவறுதலா இருக்கா? சப்ஜெக்ட் verb எரரா? ஓஹோ. This subject verb agreement error. She doesn't அப்படின்னு இருக்கணும். She don't வராது. ஷீங்கிறது ஒரு மூணாவது நபர். அவள் அப்படிங்கும்போது அது மூணாவது நபர் ஆயிடுறாங்க. Me and my sister likes dancing. எனக்கும் என் தங்கைக்கும் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கரெக்டா தானே இருக்கு? என்ன பிரச்சனை இதுல? What is the error over here? Both the subject and verb agreement error. Isn't right over here. Oh. Last chance we are having. It is both A and B that have been chosen. So the placement of the subject
and the way it is written, it matters over here. Right? Me and my, இந்த சென்டென்ஸ் ஏன் தப்பு? உங்கள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குன்னா, I have got it as a doubt in the chat box as well. Me and my sister likes dancing. ஸோ நம்ம ஒரு வாக்கியம் எடுத்துக்கும் பொழுது something called as you already understood, subject, verb, object. ஸோ இங்க பார்த்தோம்னா யாருக்கும் டான்சிங்னா ரொம்ப பிடிக்கும், நடனம் ஆடுறது யாருக்கும் பிடிக்கும், எனக்கும் என் தங்கைக்கும் பிடிக்கும். கரெக்டா தானே இருக்கு? மீ அண்ட் மை சிஸ்டர் லைக்ஸ் டான்சிங். இட் இஸ் ஆப்வியஸ்லி ரைட். வை இஸ் இட் ரைட்? ஏன் வந்து இங்க சரியா இல்லைன்னு சொல்றீங்க? இங்க பார்த்தோம்னா சில வார்த்தைகள் தான் சப்ஜெக்ட் ப்ரோனோன்னா நம்ம உபயோகிக்கணும். நீ, எனக்கு. So there are few pronouns that is to be used as subject pronoun. I, we, you, it. These words are to be used as a subject pronouns. அதாவது யார் அந்த செயலை செய்யறாங்களோ, செயலை செய்யக்கூடிய நபர்களா ஒரு பேர் இல்லாம ஒரு ப்ரோனோனா இருக்கு. ஒரு நபரனுடைய பெயருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எதுனா ப்ரோனோன். கரெக்டா? இங்க பேர் கொடுக்கப்படல. ஒரு நபரனுடைய பேருக்கு பதிலா ஒரு பிரதி பெயர் சொல்லானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சப்ஜெக்டினுடைய இடத்துல வரக்கூடிய பிரதி பெயர் சொல்லானது எந்த வார்த்தைகளா வரலாம் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளா தான் வரணும். That is the rule. Only these words can be used as subject pronouns. இப்ப சென்டென்ஸ்னா, நான் வந்து கால்பந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஐ பிளே ஃபுட்பால்னு சொல்வேனா? டு ஐ டெல் இட் லைக் திஸ் ஆர் ஷுட் ஐ டெல் இட் லைக் திஸ்? மீ பிளே ஃபுட்பால். இது கரெக்ட். ஐ பிளே ஃபுட்பால் கரெக்டா, மீ பிளே ஃபுட்பால்ங்கிறது கரெக்டா? நான் ஃபுட்பால் விளையாடுறேன், எனக்கு ஃபுட்பால் விளையாடுறேன். எப்படி இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? இதுதான் கரெக்ட் ஒன். ஐ பிளே ஃபுட்பால். So the appropriate pronoun to be used in subject place is I. அப்படின்னா இந்த மீயை பயன்படுத்தவே மாட்டோமா? இந்த மீ வந்து எப்போதுமே ஆப்ஜெக்டினுடைய பிளேஸ்ல, அதாவது வாங்கக்கூடிய நபராதான் இருக்கும். செயலை வாங்கக்கூடிய நபராதான் இந்த வார்த்தையானது இருக்கும். He gave me. He gave fruits to me. அவன் எனக்கு பழங்களை கொடுத்தான். அவன் யார் கொடுக்குறா? அவன் கொடுக்குறான். அவங்கிறது இங்க சப்ஜெக்ட் ஆயிடும். யார் செயலை செய்யறாங்களோ அது சப்ஜெக்ட். கொடுக்கறதுங்கிறது வேர்ப் ஆயிடும். கரெக்டா? என்ன கொடுக்குறான்? பழங்களை கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்? எனக்கு கொடுக்குறான். இப்ப நான் தானே வாங்கிக்கிறேன். So this word be, it acts as a object pronoun. செயலை வாங்கிக்கக்கூடிய பிரதி பெயர் சொன்னாதான் இது இருக்கும். So that is the reason we don't use it as subject pronoun over here. அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும்? நான் எனக்கும் என் தங்கைக்கும் நடனம் ஆடுறதுன்னா பிடிக்கும்னு சொன்னேன். அப்படின்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளால தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸா உபயோகிக்கணும். மீ வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை தான் உபயோகிக்கணும். அதாவது செயலை வாங்கிக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல், அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேயா? இன்னும் பெரிய விஷயம் இல்லை. அது செயலை வாங்கிக்கக்கூடிய பிரதி பெயர் சொல்லானதுதான் மீ. We can't use it as a subject pronoun. Okay, so the sentence should have been written in this manner. The sentence வந்து எப்படி எழுதிருக்கணும்? My sister, when I am also a part of the action,
I would be placed in the second position. என்னுடைய தங்கைக்கும் மற்றும் எனக்கும் நடனம் ஆடுவது பிடிக்கும். My sister and I like dancing. So when it is a plural subject, so verb acts accordingly. It isn't likes. She likes dancing. ஒரு நபரா இருக்கும்போது வேர்போட எஸ் சேர்த்துக்கும். இதுவே இரு நபர்களாக இருக்கும்போது வேர்பும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். So it isn't likes. Also this me isn't used as a subject pronoun. அதனாலதான் இந்த இடத்துல அது கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த வேர்பும் தகுந்தலா உபயோகிச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ரோனோனா இங்க ஏதோ பயன்படுத்திருக்காங்க. இட் இஸ் ஒன்லி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், நாட் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேயா, ஏன் இந்த மாதிரி எழுதக்கூடாதுங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த போர்ட்ல எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, should have been only like this. My sister and I, we both are doers of the action. Doer of action. Yes, be written in this manner. Okay, super. So நம்ம இன்னைக்கு ஒரு செஷன்ல என்னெல்லாம் பார்த்தோம்? We started our class with a small motivational story. Yes, so don't give up. Have a great amount of patience and determination. You will definitely accomplish the task. When we use C and K, exceptions to the rule, and words A-O-U, we use C, K follows the other two. K goes with the other two. So நான் உங்களுக்கு ஒரு homework கொடுத்திருக்கேன். எந்த வார்த்தைகள்ல இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றதை நீங்க பாக்குறீங்க? What are all the words wherein it is an exception, where it isn't following the rule? I'm going to make a note of it and let me tell me in the next class. So we saw a lot of sentences and we understood the appropriate placements of subject, verb, object. What are all the words that we use as subject pronouns? Verb அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்கா இன்னையுடைய கிளாஸ்ல? If at all you're having any doubts in today's session, you may please ask me. But object. So next time நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது இந்த வார்த்தையானது செயலை வாங்கக்கூடிய நபராக தான் பயன்படுத்துவோம். செயலை செய்யக்கூடிய நபராக இருக்க மாட்டோம். மீங்கிற வார்த்தை ஆரம்பத்தை நம்ம உபயோகிக்க மாட்டோம். உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, if someone commits this mistake, you can definitely let them know and tell them why is it so. Right? So yes, Vidya ma'am will be continuing with critical thinking class. So thank you so much, friends. Vidya ma'am.